அதிமுகவுக்கு எதிராக 18 சட்டமன்ற உறுப்பினர் அதில் வெற்றி பெற்றாரு. 122 வாங்கி அதுக்கு பிறகு ஆட்சி தொடர்ந்தது. அதுக்கப்புறமும் இவங்க நிற்கலை. அதே கவர்னர்கிட்ட போய் ஸ்டாலின் பலமுறை முறையிட்டு இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னாரு. பன்னீர்செல்வம் பிரச்சனை பண்ணார், அப்புறம் வந்து சேர்ந்தார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதற்கு பிறகு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் 11 பேர் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக ஆட்சி தொடரக்கூடாது, இந்த ஆட்சிக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஓட்டு போட்டாங்க. அவங்கள 2 பேரை நீங்கள் மந்திரி ஆக்கியிருக்கீங்க, பன்னீர்செல்வத்தையும் பாண்டியராஜனையும். நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தோம், எங்களுக்கு நீங்கள் உரிய பதவிய வாய்ப்பு தரலன்னு சொல்லி அவங்க தினகரனுடைய பேச்சை கேட்டு அவங்க போய் கவர்னர்கிட்ட இந்த ஆட்சிக்கு பழனிசாமிக்கு நாங்கள் தந்த ஆதரவை திரும்ப பெற்றுக்கணும், அவரை வந்து சட்டமன்ற கட்சி தலைவராக நாங்கள் ஏற்கலை, நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவை திரும்ப பெறணும்னு கடிதம் கொடுத்துட்டாங்க.